இப்போ என்னடா சொல்ல வர? காஞ்சனா, அரண்மனைங்கிற இதெல்லாம் பேய் படமா? இல்லை ஃப்ரான்சைஸிங்கிற, கிறுக்கி இருக்காருங்கிற, லாஜிக் பார்க்க வேணாங்கிற, நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. போங்க, எதையும் யோசிக்காதீங்க. இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குதுலாம் இல்லை. அந்த படத்தில் இப்படி ஒரு சீன் நடக்குதா, அந்த ஃப்ளோவை பிடிச்சிக்கோங்க. அந்த ஃப்ளோவோடையே நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா படம் உங்களை வந்து பயங்கரமாக கத்த வைக்கும், பயங்கரமாக ஆட வைக்கும், பயங்கரமாக வந்து பூப்பாடு போட வைக்கும். ஸோ இன்னும் சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த புல்லரிப்பும் போல், கூஸ் பம்ஸும் போல், அந்த கூஸ் பம்ஸ் புல்லரிப்புலாம் அங்கங்கே அப்பப்போக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டிப்பிக்கல் A to Z சென்டரில் இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நம்மளோட ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் ஃபிலிமை இன்றைக்கி ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணி, மேஷப் பண்ணி, அப்படி இப்படின்னு பண்ணி, இதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கோர் கதைன்னு வச்சு அந்த கதையோடு சேர்த்து ஒரு மாலையாக தொடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாலை கருப்பு சாமிக்கு போட்ட மாதிரி இந்த படத்துக்கும் கருப்புன்னே பேர் வச்சு இந்த படத்தை நமக்கு வந்து ஒரு விருந்தாக படைச்சிருக்காங்க. இது ஒரு ஃபீஸ்ட் தான், லிட்டரலி இது ஒரு ஆர்ஜே பாலாஜி ஃபீஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் மட்டும்தான் இது. நீங்கள் ஓடிடியில் வந்தீங்கன்னா இதில் நிறைய விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேட்டரில் அந்த கூட்டமாக போய் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு வைப்பு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நல்ல சவுண்ட் இருக்கிற தேட்டராக போங்க, நல்ல ஏசி இருக்கிற தேட்டராக போங்க, முக்கியமாக பெரிய ஸ்க்ரீன் இருக்கிற தேட்டராக போங்க, கூட்டத்தோடு போங்க, கொண்டாடுங்க. சாமி வர ஆளாக இருந்தீங்கன்னா கூட ஒரு 4 பேர் கூப்பிட்டுட்டு போங்க. சாமி கூட வரலாம், நிறைய இடத்துல சாமி ஆடிட்டுருக்காங்க. ஸோ கையில் ஒரு துண்ணூறு எடுத்துக்கோங்க. சாமி வந்தால் நெத்தியில் பட்டையை போட்டு விட்டு அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு. படத்தை பார்த்துட்டு நீங்களும் சாந்தமாக வெளியே வாங்க. இது வந்து யாருக்கான படம் அப்படின்னு கேட்டால் இது வந்து மொத்தமாக கொண்டாட வேண்டிய ஒரு படம், சின்ன ஒரு கருத்தோடு இருக்கிற படம். அந்த கருத்தை யார் சொல்கிறாருன்னு பார்த்தா நம்ம கருப்பே சொல்கிறாருங்கிற ஒரு மாதிரி ஒரு படம். ஸோ அதனால் எல்லோரும் போங்க, ஜாலியாக இருங்க. இவ்வளோ நாள் நம்ம நிறைய ப்ரெஷர் பார்த்துருப்போம். அந்த ப்ரெஷரெல்லாம் மறந்துட்டு, இந்த அரசியல் பிரச்சனைகள்லாம் மறந்துட்டு போய் நிம்மதியாக ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய்